தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்படும் என தமிழக அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்துகள் வந்த வண்ணம் இருந்தவாறு இருக்கிறது. இந்த நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சரின் கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொலைபேசி வாயிலாக அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த தருணத்தில் நம்முடைய இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் திரு வன்னியரசு. அதாவது இந்த இருமொழி கொள்கை தொடர்பாகவும் தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக மத்திய அரசு மும்மொழியை குறிப்பாக ஹிந்தியை திணிப்பு தொடர்பாக முன்னமே நீங்கள் பல்வேறு தருணங்களில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக இது தொடர்பாக நம்ம பேசும் பொழுதெல்லாம் அதாவது தமிழக அரசியல்வாதிகளின் குழந்தைகள் எந்த பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் எத்தனை மொழி பின்பற்றப்படுகிறது, இது போன்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது திரைத்துறையில் வெளியிடப்படக்கூடிய படங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே போடுறாங்க. அதன் மூலமாக வருவாய் கிடைக்குது. இதெல்லாம் சரியா? ஆனால் நீங்கள் இருமொழி கொள்கையில் தான் இருப்பீங்களா? ஹிந்தியை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஆந்திர துணை முதலமைச்சர் கேட்டிருக்காரு. இது போன்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? தமிழகத்தின் நிலைப்பாடை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வதாக நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல மரியாதைக்குரிய ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் இவர் எல்லாமே சமீபத்தில் கூட ஒரு அறகுறையான செய்தியை வச்சுதான் அவர் ஒரு பிரச்சனையை திசை மாற்றம் செய்ய ஆரம்பிச்சாரு. இப்ப சமீபத்தில் திருப்பதி அங்க தேவஸ்தானத்துல லட்டுல மாட்டு கொழுப்போ அது அதனுடைய விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சொல்லி உடனே அது யாகம் நடத்துறேன்னு சொன்னாரு, வேள்வி நடத்துறேன்னாரு. அப்புறம் அது குறித்து பெரிய பரப்புரை செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது, அப்படி எதுவும் கலக்கலை அப்படின்னு வெளிப்படையா அதை தெளிவுபடுத்தினாங்க. அப்ப இவர் ஒரு செய்தியை தெரிஞ்சு கொள்ளாமல் உடனே அது குறித்து ஒரு பாஜகவினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் போலதான் அவர் செயல்படுறாரு. துணை முதல்வர் போல செயல்படலன்னு அவர் அம்பலப்பட்டார். இப்ப இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முன்னெடுக்கிற இந்த போராட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொகுதி மறுவரையறை தொடர்பாக தென்னிந்தியாவில் இருக்கிற முதல்வர்களை தென்னிந்தியாவை ஒருங்கிணைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதை பவன் கல்யாண் மூலமா இதை திசை திருப்புறதுக்காக இப்ப இந்தி திரைப்படங்களை நீங்க ஏன் இங்க டப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது அப்படிங்கிறது இது ரொம்ப அவர் ஒரு அறியாமையில இருக்கிறாரு அல்லது ஒரு அடல்ட்டுத்தனமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கணும். ஏன்னா இந்தி படங்களா இருக்கட்டும், ஆங்கில படங்களா இருக்கட்டும், தமிழ்ல தான் இங்க பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்க தமிழ் திரையுலகம் உருவாக்கி இருக்கு. ஒரு காலத்துல இந்தி படங்கள் ஒளிபரப்பப்பட்ட நேரத்துல அது எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு இந்திக்கு மாற்றாக தமிழ் படங்கள் தான் இங்க கோல வச்சது. அதுக்கு காரணம் இசைமேதை இளையராஜா அவர்கள். அப்படிப்பட்ட சூழல்ல இந்தி படங்களா இருக்கட்டும், ஏன் பவன் கல்யாணுடைய தெலுங்கு படங்களா இருந்தா கூட தமிழ்ல தான் நீங்க டப் பண்ணி பண்ண முடியுமே, தெலுங்குல பாக்குறது அரிது, இந்தியில பேச முடியாது. அப்ப தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. நீங்க இந்தி படமா இருக்கட்டும், தெலுங்கு படமா இருக்கட்டும், கன்னட படமா இருக்கட்டும், என்ன படமா இருந்தாலும் தமிழ்ல டப் பண்ணி நாங்க தமிழ்ல தான் அதை கேட்போம். தமிழ்ல இந்திக்காரங்க இங்க தமிழ்ல பேசட்டும், தெலுங்குக்காரங்க இங்க தமிழ்ல பேசட்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு திரையுலகம் உருவாக்கின பிறகு இப்ப ஏன் டப் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறது அப்படின்னு ஒரு அறியாமையில கேட்கிறாரு. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்தி திரைப்படங்கள் இந்தி படங்களை யாரும் திணிக்கல, யாரும் நீங்க பாருங்க நீங்களை திணிக்கல, நம்ம விரும்பி அந்த படங்களை டப் பண்ணி பாக்குறோம். அதுபோல இந்திய திணிக்க கூடாது அப்படிங்கிறத யாரும் விரும்பி அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திணிக்காதீர்கள், திணித்தால் கண்ணங்கிழிபடும் அப்படிங்கிறத பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை தான் நான் பவன் கல்யாண் அவர்களுக்கு சொல்கிறேன். இந்தி திணித்தால் கண்ணன் கிளிபட நேரிடும் அப்படின்னு சொல்லி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்ன அந்த வரியை நான் அப்படியே பவன் கல்யாணுக்கு ஃபார்வர்ட் பண்ண விரும்புகிறேன். கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு வன்னியரசு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.